தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. 19/1/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள். சங்கீதம் 34:4. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாகிவிட்டார். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார் என்கின்றது. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனை சகோதரியே, இந்த சங்கீதத்தில் தாவீது சவுலுக்கு பயந்து வேஷம் மாறி ஒளியும் பொழுது, அப்பொழுது அவர் நம்பின அமிலைக்கு அவரை ஏளனமாக பார்த்த காரணத்தினால் அவர் கர்த்தரை மட்டுமே தேடினான். தவறாக இந்த மனிதனுடன் வந்துவிட்டேன், நான் இனிமேல் கர்த்தரை மட்டுமே தேடுவேன் என்று அவரை தேடி அவர் பாதத்தில் அவர் அமர்ந்திருந்து கண்ணீர் சிந்தி, தேவனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்ட உடனே கர்த்தர் அவனுக்கு செவி கொடுத்து அந்த சவுலனுடைய பயத்துக்கு நீங்களாக்கி அவனை விடுவித்தார். பிரியமானவர்களே, இதே போன்றுதான் நாமும் இதனால் வரை பெரியவர்களை, அதிகாரிகளை, மருத்துவர்களை நம்பி நாம் ஏமாந்திருக்கலாம். இன்று நாமும் கண்ணீரோடு, கர்த்தாவே என்னை மன்னிங்க, நான் உண்மை தேடாமல் மனிதனை தேடிவிட்டேன் என்று அழுது கண்ணீரிட்டு அவர் பாதத்தில் அமர்ந்தோம் என்றால், தாவீதுக்கு செவி கொடுத்த தேவன் நமக்கும் செவி கொடுத்து நம்மை விடுவித்து எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி நம்மையும் நம் சந்ததிகளையும் விடுவித்து ஆசீர்வதிப்பார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, தாவீதை போன்று நாங்களும் இனி உம்மை மட்டுமே தேடுவோம் என்று உம்மை மட்டுமே தேடுகின்றோம் அப்பா. நாங்கள் மனிதனை தேடுவதற்காக மன்னிப்பு கேட்டு இனி இன்றிலிருந்து உம் பாதத்தை தேடி உம்மை மட்டுமே நாங்கள் எங்களுடைய கவலைகளை எடுத்துக் கூறுகின்ற ஒரு நண்பராக, ஒரு தாய் தந்தையாக உண்மை மட்டுமே நாங்கள் முன்வைத்து உம்மிடம் மட்டுமே எங்களுடைய குறைகளை கூறி மன்றாடுவோம் என்று உறுதியளிக்கின்றோம். எங்கள் உறுதியை ஏற்றுக்கொள்ளுங்க. தாவீதை விடுவித்த கர்த்தர் எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் விடுவித்து எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி எங்களை ஆசீர்வதித்து உயர்த்துங்க. மீட்பர் இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென்.